ஹாய்ங்க, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? மாஸ்க் போட்டுட்டு தான் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் நினச்சேன், மாஸ்கெல்லாம் போட்டுட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம்? அப்படி பற்றிச்சு வேண்டாம் அப்படின்னு. இந்த பாருங்க, என்னோட இந்த முடி இருக்கிறதுல நேச்சுரலான முடி தான். அதாவது இது வந்து இப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரியெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது இப்படி தான். இப்படி எண்ணெய் வச்சா, தேங்காய் எண்ணெய் வச்சாலும் குளித்தாலும் இப்படி தான் முடியலாம். ஸ்ப்ரிங் ஆட்டம். எல்லோரும் கேட்பாங்க, முடியெல்லாம் ஸ்ப்ரிங் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை, எப்போதுமே சின்ன வயசில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு அம்மா தலைக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ இருக்குதல்ல, அதோட இலைய தான் கல்லில் உரதி தலைக்கு போட்டு தரும். அதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஷாம்புவெல்லாம் போட மாட்டோம். அந்த இலையை உரதி போடுறது தான். அதில் தான் தலையெல்லாம் கழுவி தருது. அதில் இதான் இது இப்படியெல்லாம் வந்துச்சு. முடி தண்ணியெல்லாம் சேராமல் முடி பாதி கொட்டி போச்சு. ஆனால் இருக்கிற முடி நல்லா அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் முடியெல்லாம் நல்லா பின்னி கட்டவெல்லாம் தெரியாது. அப்படியே தான் போடுவேன். பின்ன டீ குடித்தேன். இப்போ தான் டீ குடித்தேன். அப்புறம் நான் மாஸ்க் போட்டு பண்ணி பார்த்தேன். விவேஸ் வருது, சப்ஸ்கிரைபு ஆக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபு சேரவே மாட்டேங்குது நிறைய. முதல்ல நான் போட்டோம் சப்ஸ்கிரைபு எக்கச்சக்கமாக குமிஞ்சிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. அப்புறம் என்னங்க வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வந்து டல்லாகுது. நல்லா பைசா இருந்தால் நல்லா வாழலாம், இல்லாட்டி வாழ முடியுது. கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இன்னைக்கு என்ன பிரத்யேகிச்சு? இன்னைக்கு பிரத்யேகிச்சு ஒன்றுமே இல்லை. நல்லா ஜாலியாக தான் இருக்கிறேன். நான் ஜாலியாக தான் இருக்கிறேன். யார் எப்படின்னு தெரியல, நான் நல்லா இருக்கிறேன். நானும் என்னோட பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறோம். சரிங்களா? என்னோட யூடியூப் சேனலெல்லாம் பார்த்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபு பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே தள்ளி விட்டுட்டு போகக்கூடாது. சப்ஸ்கிரைபு பண்ணிட்டு போகணும். என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்க. சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் சண்டை தான் நடந்துச்சு. அதுதான் ஸ்பெஷலு. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நானே வெளியில் போனேன். ஞானும் கூட நினச்சேன், என்னடா ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே வாய்ஸு கேட்டுகிட்டே இருந்துச்சு வீட்டுக்குள்ளே. நானும் கூட வீட்டு பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அப்போ அங்கே தான் ரோட்டில் தான் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நானும் போய் அது என்னான்னு பார்த்தேன். அது ரொம்ப சும்மா சண்டை தான், வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுதான் ஒன்று நடந்துச்சு வீட்டு பக்கத்தில். வேறு ஒன்றும் நடக்கலை. அப்புறம் என்னோட செமீனா யூடியூப் சேனல் நல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் என்ன, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் எல்லாம் எழுதி போடுங்க, நல்லா இருக்குன்னா இல்லையா. அப்புறம் லைவில் வாரத்துக்கு முடியறதில்ல. லைவில் வந்து 50 சப்ஸ்கிரைபு வேணும்னு சொன்னாங்க பக்கத்தில் கேட்டங்காட்டி. 50 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் லைவில் போக முடியும்னு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ எனக்கு 5 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது 5 சப்ஸ்கிரைப் தான் வந்துச்சு. இதை இப்போ சொல்லும்போது 5 சப்ஸ்கிரைபு தான். நீங்களெல்லாம் சப்ஸ்கிரைபு பண்ணினா தான் நான் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். சரிங்களா?